ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் அது போல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட புது சிஎம்க்கு ஒரு விஷ் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன் விஜய் அங்கிள். துணிவே துணை. வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு எபிசோட் 3. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் சிப்பு, பப்ளு, சின்னு, டக்கி எல்லாரும் காட்டுக்குள்ளே போனாங்கல்ல. அங்கே இது வரைக்கும் பாறையை பார்த்து நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் பயந்தாங்களே இல்லையா? பாறையை பார்த்து நம்ம குட்டி பட்டாளத்தை பார்த்து பாறையும் பயந்துச்சுல. அப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பாறை குகையாக மாறுச்சு. நம்ம குட்டி பட்டாளம் அந்த குகைக்குள்ளே போகும்போது குட்டி பட்டாளத்து நிழலெல்லாம் ஓடி போச்சே. எங்கே போயிருக்கோம்? பாறை என்ன சொல்லுச்சு? குகைக்குள்ளே போனவங்க என்னங்களோட நிழல்கள்லாம் திரும்ப கிடச்சிதா இல்லையா? தங்க மீன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்? தங்க மீன் தண்ணிக்குள்ள ஒரு மாய உலகத்தை பற்றி சொல்லுச்சுல. நம்ம குட்டி பட்டாளம் போய் என்னெல்லாம் பண்ணாங்க பார்க்கலாமா? தங்க மீன் சொன்ன மாதிரி அந்த மாய உலகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன மர்மம்லாம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் ரொம்ப காமெடியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு பார்க்க வரும். வாங்க தலைகீழ் உலகத்துக்குள்ளே போகலாம். நண்பர்களான பப்ளு, சின்னு, சிப்பு, டக்கி இவங்க 4 பேரும் கடலுக்கடியில் போகிறாங்க. அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இனிமேல் பார்க்கலாம். சிப்பு, இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல? தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாரு. டக்கி, உனக்கு சொல்லவே வேணாம். இது உனக்காத இடம் இல்லை, செம்ம ஜாலியாக இருக்கு போல இது. அட, என்ன இது? இங்கே எல்லாமே தலைக்கீழ இருக்கே. இல்லை, நம்ம தான் தலைக்கீழ இருக்குமா? இந்த இடம் ரொம்ப விசித்திரமாக இருக்கே. சிப்பி, பப்ளு, நம்ம தண்ணிக்குள்ளே தானே இருக்கோம். ஆனாலும் தண்ணி நம்ம மேலே படவே இல்லையே. இதெல்லாம் எப்படி நடக்குது? சின்னு, இது மாய உலகம். இங்கே இப்படி தான் இருக்கும். பப்ளு, அங்கே பாரு, யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அதான், ஆமாப்பா. யார் அதெல்லாம்? டக்கி, உனக்கு தான் தண்ணியில் அடிக்க பிடிக்கும்ல, நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அவங்கெல்லாம் யாருன்னு. அதை பார்த்தா நம்மளுக்கு நிழல் மாதிரி தெரியுதுல. நம்ம தூரமாக இருக்கிறதுனால இப்படி தெரியுது போல இருக்கு. இல்லை, அது நிழல் தான். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். பப்ளு, நீ சொன்னது கரெக்ட் தான். அது நிழல் தான். இங்கே பாரு, எவ்வளோ நிழல் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. என்ன பாட்டு சத்தெல்லாம் கேட்குதுப்பா. Fill in the blanks, எலிக்குட்டி டான்ஸ். உங்க அம்மா எங்க அம்மா டிஸ்கோ டான்ஸ். Fill in the blanks, எலிக்குட்டி டான்ஸ். உங்க அம்மா எங்க அம்மா டிஸ்கோ டான்ஸ். டிஸ்கோ டான்ஸ், டிஸ்கோ டான்ஸ், டிஸ்கோ 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 டான்ஸ். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த குகைக்குள்ளே வரும்போது நம்ம நயல்லாம் காணாம போச்சே. அதாப்பா இங்கே இருக்குங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தங்கமீன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து, நண்பர்களா, குட்டிகளா, உங்கள் நிழல்கள் இந்த மாய கண்ணாடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை மீட்கணும்னா நீங்கள் ஒரு புதிரை சொல்லணும். ஆன்சர் சொல்ல ரெடியா? சரியான பதிலை சொன்னாதான் உங்களுடைய நிழல்கள் திரும்ப உங்கள் உடம்புக்குள்ளே வரும். ஆனால் தப்பாக சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், நிழல்கள் அங்கேயே மாட்டிக்கும். பதில் சொல்ல ரெடியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி இந்த குட்டி பட்டாளத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். இதோ கேள்வியை சொல்கிறேன், பதில் தெரிஞ்சால் நீங்களும் ஆன்சர் சொல்லுங்கள்.
புதிர். உருவம் இருந்தால் நானும் இருப்பேன், இருட்டில் நான் காணாமல் போவேன். நான் யார்? யோசிங்க யோசிங்க. யாருக்காவது பதில் தெரியுஞ்சா கண்டிப்பாக சொல்லுங்க. ஏ சூப்பர் ஸ்டல்லூனு, வாடி வாடி ஸ்டாலின் வாட்டர் மெல்லோனு, ஏ பியூட்டி பஃபூனு, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகல்ல உன்ன மஞ்சால் இல்லடி, மீனைக்கு இதான நெஞ்ச குள்ளுக்கே சிலிக்கி வடிய முட்டை கலக்கி. அதேகப்பா, இது பார்த்து பார்த்தியா? நம்ம கூட இப்படிலாம் பாட மாட்டோம், ஆனால் நம்ம நயல்கள் என்னமா பாருது பாரு. ஆன்சர் எனக்கு தெரியும். உருவம் இருந்தா நான் இருப்பேன், இருட்டுல நான் காணாம போவேன். அதுக்கான சரியான பதில் என் நிழல் தானே. பாத்தியா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பப்ளு, பரவாயில்லையே, உனக்கு உருவம் தான் பெருசாக இருக்குன்னு நினச்சேன், மூளை கூட இருக்குப்பா. புதிருக்கான பதில் கிடைச்சதும் பப்ளுவோட தும்பிக்கை பிரகாசமாக மின்னுது. நிழல்கள்லாம் அடைஞ்சிருந்த கண்ணாடியில் அந்த மின்னல் ஒளி பட்டதும் கண்ணாடி டமார்னு உடையுது. உடஞ்சதுமே உள்ளே அடப்பட்டிருந்த நம்ம குட்டி பட்டாளத்தோட நிழல்கள் எல்லாம் அவங்கவுங்க உருவத்தோட சேர்ந்துட்டாங்க. ஜாலி ஜாலி, என் நயல் என்கிட்ட வந்துருச்சு. அப்பாதான், இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கேன். நல்லபடியா நம்ம நிழல்லாம் நம்மக்கிட்டே வந்துருச்சு. எப்படியாவது நம்ம இங்கேருந்து வெளியே போகணும். அதுக்கான வழியை முதல்ல நம்ம தேடுவோம். எங்கள் தாத்தா பேச்சை முதலே கேட்டிருக்கணும். வந்து மாற்றிக்கிட்டு இவ்வளோலாம் பார்த்தோம். பப்ளுவோட தாத்தா முன்னாடியே அந்த காட்டை பற்றி எச்சரித்ததும் அவர் பேச்சை மதிக்காமல் கேட்காம இந்த குட்டி பட்டாலும் ஆர்வத்தோடு இங்கே வந்ததால் இவ்வளோ அனுபவத்தை பெற்றாங்க. சரி, இங்கிருந்து அவங்க எப்படி வெளியே போகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுதே, என்னவா இருக்கும்? இன்னும் ஓடி போய் பார்த்துட்டு வாங்க. ஹா 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 ஹா, நீங்கள் உங்கள் நிழலை தானே மீட்டீங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து வெளியே போக ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேனே, எப்படி வெளியே போகிறீங்கன்னு பார்க்குறேன். இப்படி ஒரு பயங்கரமான குரல் நம்ம குட்டி பட்டாளத்தை அதிர வச்சிருச்சு. அந்த குரல் என்ன, எப்படி வந்திருக்கும், ஏன் அந்த குரல் இவங்களை டார்கெட் பண்ணுது, அது நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் இதுக்கான பதிலை பார்க்கலாம். துணிவே துணை. நம்ம விஜய் அங்கிள் எப்படி துணிச்சலாக நின்று வின் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நம்ம குட்டி பட்டாளமும் கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமளும் ட்ராவல் பண்ணுவோம். காத்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.